கோவை மெயில் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 வேர்ல்டு ஹார்ட் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. இதை அப்சர்வ் பண்ணுறதுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸ், அதாவது இருதய நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த நாளன்று மருத்துவத்துறையிலே முன்னோடியாக இருக்கக்கூடிய KMCH கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டலினுடைய கார்டியாலஜி டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கிட்ட நம்ம ஹார்ட் டிசீஸை பற்றியும் எப்படி நம்ம ஹார்ட்டை சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் அவங்ககிட்ட கேட்க போகிறோம். வாங்க போகலாம். is to use our heart to beat heart disease. இந்த கரோனா காலத்தில் ஹார்ட் அட்டாக்குடைய எண்ணிக்கையும் மிக அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. இப்போது இரத்த குழாய் அடைப்புகள் வந்து பைபாஸில் தான் பண்ண முடியும்னு சிலர் இருக்கும். அது பண்ண முடியாத ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி. இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து கூகுளில் போட்டிருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து செஸ்ட் பெயின் வந்து வரணும், மூச்சு வந்து வாங்கணும், இந்த மாதிரிலாம் சிரமங்கள் இருந்தால் மட்டும்தான் டாக்டரை பார்க்கணும். இல்லைன்னா அது வந்து ஆர்டினரியான வழி, அல்லது வந்து வயிற்றுக்குள்ளே அல்சர் புண்ணு வந்தால் வந்து வரலாம், அல்லது வேறு ஏதாவது காரணங்களாக வந்து வரலாம் அப்படின்னு நினச்சி வீட்டில் இருக்கிறது வந்து நல்லதில்லை. எல்லாருக்கும் சிம்டம்ஸ் வராது. நிறைய குழந்தைக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம அமைதியாக இருக்கிறப்ப, ஒரு தூங்குகிற நேரமாக இருக்கலாம், படுத்திருக்க நேரமாக இருக்கலாம், ரெஸ்ட்டாக இருக்க நேரமாக இருக்கலாம், அந்த டயத்தில் கூட இதயம் வேகமாக துடிக்குது, அது கூட சேர்ந்த மாதிரி எனக்கு தலை சுத்தல் வருது, இல்லை மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அது இதய துடிப்பில் ஏற்படுற மாறுபாடுகளாக இருக்கலாம். இது வரைக்கும் ரெகுலராக ஸ்மோக்கிங் பண்ணிருக்குது, நீங்கள் இப்போ ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணால் கூடி அந்த ஸ்மோக்கிங்கோட எஃபெக்ட் வில் ரிமைன் இன் யுவர் பிளட் ஃபார் நெக்ஸ்ட் 5 to 10 years. For this year's World Heart Day is to use our heart to beat heart disease. So what exactly does that mean? It means that we need to use our head to understand how to live a healthy life, to act on that knowledge, and as a result of that, changing both our behavior for a better quality of life. இந்த ஹார்ட் ரிஸ்க் டியூரிங் திஸ் COVID-19 பீரியடை எப்படி நம்ம KMCHல வந்து ஹேண்டில் பண்ணோம், என்ன மாதிரி கேர் கொடுத்தோன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கரோனா காலத்தில் வந்து நிறைய நோயாளிகளுக்கு கரோனா வியாதிகள் இருக்கும். அந்த கரோனா வைரஸ் கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் சிலருக்கு செய்ய வேண்டி வரும், சிலருக்கு வந்து இம்மிடியேட்டாக செய்ய வேண்டி வரும். ஏன்னா மருந்துகள் ஃபெயிலியர் ஆகிறதப்போ ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது தான் வந்து மேஜர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. கரோனா வைரஸ் பரவுதலை தடுப்பதற்கு அவங்களோட முயற்சிகள் எடுக்கணும். அதே சமயம் ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் ஏதாவது வந்தால் கட்டாயம் மருத்துவரை அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டும். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. KMCH ஹார்ட் டிபார்ட்மெண்ட், கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டினுடைய மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் என்னென்ன? இப்போ KMCH ஹாஸ்பிட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இந்த ரீஜனில் ஒரு முன்னோடியான ஹாஸ்பிட்டல். இது ஆரம்பித்து 30 வருஷம் ஆகுது. ரைட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்தே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கார்டியாலஜி ஃபீல்டில் வந்து ஓவர் த மெனி இயர்ஸ் 30 வருஷத்தில் பல முன்னேற்றங்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு நம்ம முதல்ல ஹார்ட் அட்டாக் வரும்போது வெறும் மருந்து கூட தான் கரைச்சிட்டு இருந்தோம். இப்போ நம்மளை கடந்த 10 வருஷமாகவே நம்ம வந்து எமர்ஜென்சியாக ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்டுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம். ஏன்னா அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். உடனடியாக ஆஞ்சியோ பார்த்து பிளாக் கிளியர் பண்ணுறது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு. அதை வந்து நம்ம 24/7 பண்ணிருக்கோம். அது வந்து ஒண்டர்ஃபுல் திங். ஏன்னா இது நம்ம ஆக்சுவலி இந்த ரீஜனில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் சொன்னால் நம்ம முன்னாடியாக வந்திருக்கோம். பட் இதனால் என்னன்னா ஒரு 10,000 உயிர்கள் மேலே காப்பாற்றிருக்கோம். டாக்டர், இப்போ எங்களுக்கு என்னென்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நெட்டு பார்த்து இந்த சிம்டமுக்கு இது இருக்குமா, இப்போ கொரோனா பார்த்தீங்கன்னா கூட இந்த சிம்டமுக்கு இது கொரோனா இருக்கும், அந்த மாதிரிலாம் பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ ஹார்ட் டிசீஸுக்குமே அந்த மாதிரி பார்த்து நம்ம மொபைலில் வச்சே வந்து தெரிஞ்சுக்கிறது ஓகே தானா, இல்லை இந்த சிம்டமுக்கு ஹார்ட் ரிஸ்க் இருக்கும் இல்லாதுன்றது நம்மளே முடிவு பண்ணலாமா, அது சரிதானா, கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் வந்து படிச்சுட்டு அதை வந்து எந்த வகையில் வந்து நோயாளிகளுக்கு அல்லது வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து பயன்படுத்தினா அது வந்து இறுதி வியாதியை வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து உதவும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம வந்து வைத்தியம் வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து வேறு, வைத்தியம் செய்வது அப்படிங்கிறது வந்து வேறு, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் வந்து உண்டு. அதனால் வந்து நம்ம கூகுளை பார்க்குறது தப்பு இல்லை, நம்ம இறுதி வியாதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையும் தப்பு கிடையாது. ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து மேம்படுத்தி அதை எப்படி நம்மளோட உடலுக்கு வந்து தேவையான வகையில் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது மட்டும்தான் வந்து தெரியும். சில்ட்ரனுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஏன் வருது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
ஆமாம், குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம 100 குழந்தை பார்த்தா ஒரு குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், வெரி டிஃப்ரெண்ட் தென் தோஸ் ஆஃப் தி அடல்ட்ஸ். அது குழந்தை ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ಕಾಮನಾಗಿ பார்த்தா குழந்தை ஹார்ட் ஸ்ட்ரக்சர்லே ತೊಂದರೆ வரும். மீன்ஸ் உள்ளே ஹோல்ஸ், வால்வ் ப்ராப்ளம்ஸ், ரத்தக்குழாய் ப்ராப்ளம்ஸ். அடுத்தனா குழந்தை ஹார்ட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். And some children have the significant heart problems with genetic syndromes. So இந்த குழந்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, எப்படி சிம்டம்ஸ் இருக்கோ, எல்லாருக்கும் சிம்டம்ஸ் வராது. நிறைய குழந்தைக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிராஜுவலி சிம்டம்ஸ் டெவலப் ஆயிரும் அண்ட் குழந்தை வளர்ச்சி பாதிக்கும். அதனால் நம்ம ரெகுலர் செக்கப்பில் ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போய் ஆகணும். கேள்விப்பட்டிருக்கோம் சில பேர் சொல்லி ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராக வந்து பீட் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக வந்து ஒரு டிசீஸ் தானா? அதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அதை க்யூர் பண்ண முடியுமா? இதே துடிப்பில் ஏற்படும் மாறுபாடுகளை நாங்கள் நார்மலாக ஆங்கிலத்தில் அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இதே துடிப்புங்கிறது ஒரு நிமிடத்துக்கு 50லேருந்து 100 தடவை வரைக்கும் இருக்கலாம். 50க்கு கீழே போகிறத இதே துடிப்பில் ஏற்படும் குறைவு, அதாவது பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். 100க்கு மேலே போகிறத டாக்கிகார்டியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 விதமான தொந்தரவுகளும் வர்றது பேஷண்ட்டுக்கு தலை சுத்தல், மயக்கம், இல்லைனா ஒரு அன்டியூ டயர்ட்னஸ், இல்லைனா இதே துடிப்பு வேகமாக துடிக்கிற மாதிரி நாங்கள் பால்பிட்டேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம அமைதியாக இருக்கிறப்ப ஒரு தூங்குகிற நேரமாக இருக்கலாம், படுத்திருக்க நேரமாக இருக்கலாம், ரெஸ்ட்டாக இருக்க நேரமாக இருக்கலாம். அந்த டயத்தில் கூட இதயம் வேகமாக துடிக்குது, அது கூட சேர்ந்த மாதிரி எனக்கு தலை சுத்தல் வருது, இல்லை மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அது இதய துடிப்பில் ஏற்படுற மாறுபாடுகளாக இருக்கலாம். ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம். Basically, the first thing most important is physical exercise. Now, exercise சொல்லும்போது எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், there is a guideline. The American Heart Association suggests that there is a guideline of around 150 minutes of exercise per week. So ஒரு வாரத்தில் பார்த்துச்சுன்னா 150 minutes exercise பண்ணால் that is enough for your heart. This is for a healthy heart living. The second thing is to avoid sedentary lifestyle. Now sedentary lifestyle na ஐடிலாக இருக்குது, நம்ம சும்மா உட்கார்ந்து டிவி பார்க்குற, கம்ப்யூட்டர் பார்க்குற, those things should be reduced. பண்ணலாம், but you should take a break in between. Again, இதுக்காக guidelines இருக்குது, which means if after 1 hour of sitting quietly, you should get up and walk for 5 minutes. 5 minutes walk பண்ணணும். You should not be continuously sitting because you need that exercise motion for your legs and the muscles that will help your heart. Now, இன்னொன்று பார்த்துச்சுன்னா next thing most important as you know is the food. Now, food intake should be controlled. You should take food which is healthy. அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். ஆயிலி ஐட்டம்ஸ் ஹேஸ் டு பி ரெடியூஸ்ட். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஹேஸ் டு பி அவாய்டட். There are foods which contain something called omega-3 fatty acids. Now that is a good food, mostly vegetables, fish, and the mari olive oil illana idu irukum, that is good for the heart. Now the next thing that is involved is a weight reduction. Now weight reduction means now it's easy for you to calculate. எல்லாருக்குமே calculate பண்ணலாம். நம்மட what is the ideal body weight na, you take your height in centimeters. For example, your height is 170 centimeters na, you reduce 100. So 170 minus 100, 70. So that is your ideal body weight. So that's easy for everyone to calculate. Now at body weight ku 10 to 15% over irundhuchna, your risk for heart attack everything increases proportionately. Then the most important other thing that is lifestyle modification சொல்ல மாதிரி smoking. Okay, you have to stop smoking. Now why is that important? If you're a trained smoker, இது வரைக்கும் ரெகுலராக ஸ்மோக்கிங் பண்ணிருக்குது, நீங்கள் இப்போ ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணால் கூட அந்த ஸ்மோக்கிங்கோட எஃபெக்ட் will remain in your blood for next 5 to 10 years. So it has to be completely stopped. So that is one thing you must realize, especially patients who had a heart attack, it has to be completely stopped. இல்லைனா திரும்பி அட்டாக் எல்லாம் வருது, ரொம்ப high chances are there. And what about alcohol? That's a common question. Alcohol, what is recommended is you can take in light quantities. Now light quantities is found to be useful for the heart, but anything more than moderate to severe na addiction வர chance இருக்குது, that can be detrimental to the heart. And other thing which is most often forgotten is to reduce stress. Stress is something, especially in the corona situation, நிறைய பேருக்கு வேலை எல்லாம் போயிருக்குது, unemployment is more, family problems are more, young people are getting heart attacks. One of the main things is stress management. So அதுக்காக there are நிறைய counselors இருக்குது, people can get help for that, and that is something which is easily forgotten and very important factor that causes heart attack.